ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி பார்த்திங்கன்னா சவுத் கொரியாவோட ஒரு மிகப்பெரிய கம்பெனி தாங்க. ஆமாங்க, ஹுண்டாய் தாங்க. ஹுண்டாய் பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் வந்து ஷிப்பிங் பில்ட் பண்ணுறதா ஒரு பிளான் இது பண்ணியிருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில், அப்புறம் கம்பெனியோட ஃபுல் டீட்டெயில், அப்புறம் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தாங்க இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது பார்த்திங்கன்னா ஹுண்டாய் வந்து ஒரு கார் கம்பெனி தாங்க. ஆனால் அது மட்டும் இல்லைங்க, ஹுண்டாய்க்கு ஏகப்பட்ட கம்பெனி இருக்குங்க. அவங்களோட மெயின் இது பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி கொடுக்குறதாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஹுண்டாய் வந்து நமக்கு இங்கே தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறது பார்த்திருக்காங்கன்னா ஷிப்பிங் பில்ட் பண்ணுறதாங்க. ஹுண்டாய் வந்து அதில் வந்து ஒரு லெஜெண்ட்னே சொல்லலாங்க. அந்தளவு அது பெரிய கம்பெனிங்க. ஹுண்டாய் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த ப்ராஜெக்ட் என்ன நேமில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா மெகா கிரீன்ஃபீல்ட் ஷிப்யார்ட், அப்புறம் நேஷனல் ஷிப் பில்டிங் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரியல் பார்க் தமிழ்நாடு. இந்த நேமில் தாங்க இவங்க வந்து இந்த ப்ராஜெக்டை தமிழ்நாட்டில் பண்ணுறாங்க. இந்த ப்ராஜெக்டோட மொத்தம் இன்வெஸ்ட்மெண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட்லி 38,000 to 40,000 இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டாக இன்னும் அவங்க வந்து சொல்லலாம், ஆனால் இந்த அளவுக்குள்ள தான் மோஸ்ட்லி இந்த ப்ராஜெக்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெயினாக ஸ்பெசிஃபிக்காக இந்த ஷிப்யார்டில் வந்து அவங்க பில்ட் பண்ணுற ஷிப்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா க்ரூட் கேரிஸ், அப்புறம் கேஸ் கேரிஸ். நம்ம பார்த்துருப்போம், அந்த கூட்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு போகிறது, அந்த கேஸ் ஏற்றிட்டு போகிறது, ஆயில் ஏற்ற போகிறது, அந்த மாதிரி தாங்க இங்கே வந்து மெயினாக பில்ட் பண்ண போகிறாங்க. ஏன் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்தியாவில் ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து ரொம்ப பெரிய ஷிப்பிங் யார்டு வந்து இதுக்கு இல்லவே இல்லைங்க. இந்தியாவில் வந்து ஷிப்பிங் யார்டு இருக்குது, ஆனால் எப்படின்னா ரொம்ப ஸ்மால், பிலோ 1% தாங்க நம்ம வந்து இந்தியாவில் வச்சுருக்கோம். இப்போ இந்த ஷிப்பிங் யார்டில் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னா ஒரு 2047 வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஷிப்பிங் இது வச்சுருக்கோங்கிற மாதிரி ஒரு இது இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இது ஏன் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறோன்னா, கொரியன் ஷிப் பில்டர் தாங்க குளோபல் லெவலில் வந்து லீடில் இருக்காங்க. ஷிப் டிசைன் பண்ணுறதுல இருக்கட்டும், ஃபுல் ஃபேப்ரிகேஷன் பண்ணுறது, ப்ரொடக்ஷன் பிளானிங், வெரி லார்ஜ் ஸ்கேல் வெசல்ஸ் மேனுஃபேக்சரிங் சிஸ்டமில் எல்லாத்துலேயுமே அவங்க தாங்க லீடில் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அவங்களோட கம்பெனி வந்து இந்தியாவில் நமக்கு வர்றதுனால இந்தியாவுக்கு இன்னும் க்ரோத் அதிகமாகும். அப்புறம் இந்த ஷிப்யார்ட்ஸ்க்கு வந்து யாரெல்லாம் பார்ட்னர்ஸாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஹுண்டாயோட KSOE அப்படிங்கிற அது ஒரு கொரிய நிறுவனங்க. அது அவங்க கூட பார்ட்னராக இருந்தால் இது பண்ணுறாங்க. இது போக இந்தியாவில் யாரெல்லாம் பார்ட்னராக இருக்காங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட், அது போக சிப்காட் இண்டஸ்ட்ரி, அந்த சிப்காட் நம்ம சொல்லுவோம்ல அவங்களும் அதில் பார்ட்னராக இருக்காங்க. அது போக விஓ சிதம்பரம் போர்ட் லிங்க்ஸ் எக்கோசிஸ்டம், அதாவது தூத்துக்குடியோட அந்த போர்ட் இது இருக்குல்ல, அதுலேயும் அவங்க ஒரு பார்ட்னராக இருக்காங்க. அது போக நேஷ்னல் ஷிப் பில்டிங் ஹெவி இண்டஸ்ட்ரி பார்க் ஆஃப் தமிழ்நாடு ஸ்ட்ரக்சர், இவங்களும் ஒரு பார்ட்னருங்க. இதில் இப்படி அவங்க ஹுண்டாயோட இது மட்டும் அவங்க மட்டும் தனியாக வந்து ஆரம்பிக்கிறாங்க, இல்லை சில பேர் பார்ட்னராக. சரிங்க, இப்போ நம்ம வீடியோட முக்கியமான இதுக்கு வந்தாச்சுங்க, இதோட ஜாப் டீட்டெயில்ஸ். இதில் வந்து யார் யாருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஜாப் இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் லைனாக ஒன்றா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. வெல்டர், ஃபிட்டர், ஃபேப்ரிகேட்டர், ரிக்கர், மெக்கானிக்ஸ், கிரேன் ஆப்ரேட்டர், குவாலிட்டி இன்ஸ்பெக்டர், எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன், பைப் டெக்னீஷியன், சேஃப்டி ஆப்பரேட்டர், சூப்பர்வைசர், மரைன் இன்ஜினியர், நாவல் டிசைன் சப்போர்ட், பிளானிங், அப்புறம் லாஜிஸ்டிக் ஸ்டாஃப். இப்போ நான் சொன்னது எல்லாமே டைரக்ட் ஸ்டாஃபுங்க. இது போக இன்டைரக்ட் ஜாப்னு தனியாக ஒன்றுக்குள்ள லிஸ்ட்டு போட்டுருங்க. அதில் யாரெல்லாம் வரேன் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிகேட்டர், வெண்டார், டிரான்ஸ்போர்ட்டு, போர்ட் ஆப்ரேஷனு, ஹோட்டல்ஸு, ஃபுட்டு, ஹவுஸ் கீப்பிங்கு, இண்டஸ்ட்ரியல் மெட்டீரியல், மெயின்டெனன்ஸு, அப்புறம் ஸ்டீல் அண்ட் எக்யூப்மெண்ட் சப்ளையருங்க. இதெல்லாமே இன்டைரக்ட், அதாவது சப்கான்ட்ராக்ட் அந்த மாதிரி வர்றதுல சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் இப்போ டிப்ளமோ, பிஇ, பிடெக் ரோலில் வந்து மெயினாக யாருக்கெல்லாம் ரோல் அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர், ப்ரொடக்ஷன் இன்ஜினியர், மரைன் இன்ஜினியர், நாவல் ஆர்கிடெக்ட் சப்போர்ட், QC வந்து மெயினாக இதில் வந்து இம்பார்ட்டன்ட் ரோலாக போட்டிருக்காங்க. அப்புறம் பிளானிங் இன்ஜினியர், சப்ளை செயின், அப்புறம் HSC இன்ஜினியர், இவங்க எல்லாருக்குமே மெயின் ரோல் இருக்குங்க. சப்போர்ட் ரோல் யாருக்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா HR, அட்மினி, ஸ்டோர், லாஜிஸ்டிக், செக்யூரிட்டி, கேட்ரிங்கு, கேன்டீனு, டிரான்ஸ்போர்ட் வெண்டர், இதெல்லாமே சப்போர்ட் ரோலாக இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரிங்க, இப்போ இதில் சேலரி பற்றி பார்த்தீங்கன்னா ITI ஆப்ரேட்டர் டெக்னீஷியன் இவங்க எல்லாருக்கும் 15 to 28 போட்டிருக்காங்க. அதாவது என்ட்ரி லெவல் டு இயர்லி எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும். இது போக டிப்ளமோ ஹோல்டருக்கு பார்த்தீங்கன்னா 18,000 to 35K போட்டிருக்காங்க. பிடெக் படித்தவங்களுக்கு, பிடெக் பி ரெண்டுமே முடித்தவங்களுக்கு வந்து 25 to 45 போட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஜினியர், சூப்பர்வைசருக்கு வந்து அது போக அவங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அதில் வந்து சேலரி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க. ஸோ நம்ம ஹுண்டாயோட ஷிப்யார்டோட ஃபுல் டீட்டெயில், அப்புறம் ஜாப் டீட்டெயில் எல்லாமே பார்த்தாச்சு. இது வந்து இப்போதைக்கு வந்திருக்க டீட்டெயில். இனி ஃப்யூச்சரில் வர அப்டேட் வந்து நாங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி லேட்டஸ்ட்டான வீடியோ, இந்த மாதிரி ஜாபோட டீட்டெயில், இண்டஸ்ட்ரியோட டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். மறக்காம நமக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே காட், நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இண்டஸ்ட்ரி பற்றி பார்க்கலாம். பாய்.